உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பாங்க, இல்லைனா கலைப்பாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மோடி செய்வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காமிச்சு கலைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் இன்னொரு பக்கம் கவிழ்ப்பாங்க. காரணம் என்னென்னா, திமுகவுடைய பெரும்பான்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். கூட்டணியில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ கூட இருக்க கூட்டணி கட்சிகளுடைய பலத்தினால திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அங்கே கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே பாஜக பக்கம் ஆதரவு தெரிவித்து திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா திமுகவுடைய பெரும்பான்மை கேள்விக்குறியாக மாறும். இதன் மூலமாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தால் எப்படி மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு பெரும்பான்மை நிரூபிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஓபிஎஸ் கூட வச்சுக்கிட்டு பெரும்பான்மை நிரூபித்ததுனால அந்த ஆட்சி தப்பிச்சது. இல்லைனா என்ன ஆயிருக்கும், அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அதிமுக ஆட்சி அம்மா இறப்புக்கு பிறகு. ஸோ மிகப்பெரிய அளவில் அது நடந்தது. அதே மாதிரி அது ரொம்ப எதிர்பார்த்தாங்க திமுக. அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை இப்போ விரைவில் சட்டமன்றத்தில் வரப்போகுது. அதுக்கான காய்நகத்தில் நாங்கள் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் பல மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லும் போது புரியல. அதாவது எப்படின்னா, நமக்கு போதிய பெரும்பான்மை இருக்குது, கூட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நம்ம கூட ரொம்பவே அந்யோன்யமாக இருக்கிறாங்க. இந்த கூட்டணி எப்படி உடைக்க முடியும், அதுக்கு எப்படி வாய்ப்பு, அவங்க எதுக்கு நம்மளை விட்டு போகிறாங்க, நம்ம நிறுத்தி வச்சு தானே அவங்க எல்லாருமே எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வெளியே போவாங்க நம்மளை விட்டு அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டாலின் அவர்கள் மனசில் ரொம்ப ஆழமாக இருந்தது. இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் என்ன நினச்சாருன்னா, இந்த ஆட்சி யாராலும் கவிழ்க்க முடியாது, சட்ட ஒழுங்கை காமிச்சுலாம் பாஜக கலைக்கவே மாட்டாங்க. அப்போ கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது அவங்களுக்கு ஒரு முகாந்திரம் இருக்காது. நம்ம கூட இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நமக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க, ஒருபோதும் பாஜக பக்கம் போயிடவே மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய அதீத நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் நான் சொன்னேன், மிகப்பெரிய ஒரு வியூகம் அமைப்போம். இந்த செந்தில்குமார் மூலமாக மிகப்பெரிய வியூகம் நான் மோடி அவர்கள் அமைச்சு கொடுத்ததன் அடிப்படையில் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நான் 2019 கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி தான் மோடி அவர்கள் ஒவ்வொரு காயாக நகர்த்திக்கிட்டே இருக்காரு. அப்போது திமுகவை கவிழ்க்கிறதுக்கான வேலையை அவர் நிச்சயமாக பண்ணுவார். நான் பல மாதத்துக்கு முன்னாடியே என்னுடைய பழைய சேனலான கோல்டன் பிக்சர்லாம் சொல்லியிருந்தேன். அதை ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை நாங்கள். ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கே பாலகிருஷ்ணன் அவர் ஒரு எதிர்க்கிறார், திமுகவை எதிர்த்து கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த யார் இந்த சார் இந்த விவகாரத்தில், பல்வேறு விவகாரத்துலையும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க திமுக கூட தான் இருந்தாங்க. அவரும் கேள்வி கேட்குறாரு. ஏற்கனவே திருமா அண்ணன் விஜயோட கூட்டணி போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஆதவர்ஜுனை வச்சு ஆழம் பார்த்தாரு. இந்த பக்கம் வைகோ அவர்களும் சில விஷயங்களை அவருடைய மகன் துரை வைகோ ஒரு பட்டும் படாமல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, வைகோ அவர்களுடைய மதிமுகவும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சரி, வேல்முருகன் அவர்களும் சரி, பல்வேறு கூட இருக்க கூட்டணி கட்சி எல்லாருமே அங்கேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கூட திமுகவை பார்த்து அழுத்தம் தராங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்ட்டு. அப்படின்னா காங்கிரஸும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கூட இருக்க காங்கிரஸ் கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக மீது தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் இதே காங்கிரஸ் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க, இந்த ஆட்சியை கவிழ்த்துருவாங்க. அப்படின்னா இவங்க ஒரு புதிய கூட்டணி அமைச்சு ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவை கேட்டு திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படி அவங்க அழுத்தம் கொடுத்து இவங்க செய்யலைன்னா இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு வேறு யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கூட போயிடலாம் அப்படின்றாங்க. அப்போ அதனால தான் மறுபடியும் அதிமுகவுடைய கூட்டணி வேணும்னு பாஜக நினைக்கிறாங்க. மோடி அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கான கடிதத்தை நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன். நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டணிக்கான கடிதத்தை கொடுத்தேன், பாஜகவோட கூட்டணி வாங்கன்ட்டு. அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் கொடுத்துருக்கேன். இதில் யார் புத்திசாலி, யார் படிச்சுக்க போகிறாங்கன்றதை பொறுத்துருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறது எதுவும் கதையெல்லாம் விடலை, அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு தமிழக முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் இந்த திமுகவுடைய தலைவருமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். நான் அவருக்கு கடிதம் கொடுத்தேன்றது பொய் சொல்ல முடியாது. அதே மாதிரி மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் இருக்கார். அவருக்கு நான் கடிதம் கொடுத்ததை நான் பொய்யா கடிதம் கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அப்போது இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். நான் அரசியலில் எல்லா விஷயத்தையும் முன்னெடுக்கிறதுனால தான் என்னை கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டணி இல்லாமல் தனிச்சே நிற்போம் அப்படின்னு முடிவெடுத்த பொழுது
நான் தான் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் எழுதி என்னுடைய லெட்டர் பேடில் லெட்ரு அனுப்பி எல்லாரையும் வந்து கூட்டணிக்குள்ளே இழுத்தேன். அப்படி தான் வந்து மரியாதைக்குரிய எல்முருகன் அவர்களை வந்து அனுப்பி பாஜக மேலிடம் நம்முடைய பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்களும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அடிப்படையில் மிகப்பெரிய கூட்டணியை நான் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அதை வந்து எல்முருகன் அவர்கள் மூலமாக சாத்தியப்படுத்துனாங்க. அப்படி தான் பாமகலாம் கூட்டணிக்கு வந்தாங்க. சரத்குமார் உள்ளே வந்து சேர்ந்தார் கட்சிக்குள்ளே. பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்தது. அதனால் வந்து நான் வந்து பொய்லாம் சொல்லலை. ஸோ அதனால் எல்லாரையும் நான் வந்து இணைக்கிற வேலையை பார்ப்பேன். நமக்கு சித்தாந்தம் தான் முக்கியம். இன்றைக்கி தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை இருக்கலாம், அவர்கிட்ட குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னுவாங்க. அதனால் நம்ம யாரையும் வெறுக்கிறதில்ல. குறை இருந்தால் சொல்கிறோம், நல்ல விஷயம் தான் பாராட்ட தான் செய்கிறோம். முதல்ல அண்ணாமலை கொண்டு வந்ததும் சரி, அவரை பாராட்டினதும் சரி, இந்த செந்தில்குமார் தான். தவறுகள் நடக்கும் சுட்டியும் காட்டுறோம். ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது, நான் யாருக்கும் அடிமையும் கிடையாது. நான் வந்து சித்தாந்தக்காக வேலை செய்கிறேன். இப்போ நம்ம சித்தாந்தம் தான் முக்கியம். நீங்கள் தலைமைக்கு கட்டுப்படணும், தலைவருக்கெல்லாம் கட்டுப்பட முடியாது. தலைவர் தப்பு பண்ணுறாருன்னா அதை வந்து தட்டி கேட்கணும். ஆனால் தலைமை பண்புன்றது என்னென்னா, நம்மளுடைய சித்தாந்தம் தான் நமக்கு வந்து தலைமை. நம்ம சித்தாந்தத்தை ஏற்று அந்த தலைமை ஏற்று தான் நம்ம வரோம். இப்போ சித்தாந்தம், அந்த கொள்கை தான் நமக்கு முக்கியம். அந்த கொள்கை என்றைக்குமே மாறாது. ஆனால் தலைவர்கள் தொண்டர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கொள்கையின் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்ம வேலை செய்கிறோம். அப்போ இந்த செந்தில்குமார் முன்கூட்டியே நான் வந்து சொல்லிட்டேன், பாஜக இதை தான் செய்ய போகிறோம். நம்ம எப்படி வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க பிஜேபியிலே இருந்துக்கிட்டு எல்லா ரகசியத்தையும் ஏங்க வெளியே சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ நம்மளோட பழக்கம் என்ன? நீங்கள் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத மக்களுக்கு தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தெரியப்படுத்திடுவார். அப்படி தான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போகிறத முன்கூட்டியே வந்து பகவான் சிவசங்கரன், அந்த சிவபெருமான், இறைவன் சிவபெருமான் வந்து தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே சொல்லிடுவார் ரிஷிகளுக்கு. இப்படி ஒருத்தர் வருவார், இங்கே வருவார், இந்த கொடி மரத்தை ரெண்டாக பொழந்து வருவார், அப்படி தான் இந்த அசுரனை அவர் அழிப்பார். யார் பிறக்கிறவனோ அவன் தான் வந்து இந்த அசுரனை அழிப்பான்றாரு. அப்படி தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார். அந்த மாதிரி வந்து அசுரனை கொன்னார், கம்சனை வதம் பண்ணார். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே வேதங்களில் இருக்குது. யார் எப்படி இருப்பாங்க, இறைவன் எப்படி வருவார்னு தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க. பைபிள்லேயும் அப்படி தான் இருக்கும். இது எதற்காகன்னா, கடவுள் ஏதோ வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒருத்தர் வந்து அழிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அது பெருமை இல்லை. கடவுள் வந்து அறிவிப்பார் முன்னாடியே, இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது, இந்த மாதிரி விஷயம் வரப்போகுது, இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும், இப்படி நடக்க போகுது. அப்போ கெட்டவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அவன் திருந்திருந்தான்னு வச்சுங்களேன், தப்பு செய்கிறவங்க அவன் நல்லது நடந்திருக்கும். ஆனால் திருந்தலை, அதனால தான் அழிக்கப்படுறாங்க. அப்போ கடவுள் வந்து முன்கூட்டியே சொல்லி அதை செய்கிறார். அப்படி தான் நம்மளோட ஸ்டைலும். நம்ம அந்த கடவுளுடைய நம்பிக்கையோடு, நம்ம பாஜக வந்து இறை நம்பிக்கையோட நம்ம பயணிக்கிறதுனால கடவுளும் நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னை போன்ற ஆட்கள் என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே என்ன நடக்க போகுதுன்றது எச்சரிக்கையாக முன்கூட்டியே சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக நடந்துக்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்குது. இல்லை அதை கேட்டு திமிராக இருக்கிறவங்க என்ன வேணால் பார்த்துக்கலாம், சும்மா கதை விட்றாங்க, பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிக்கலில் மாட்டி அவதிப்படுறாங்க, அழிஞ்சு போகிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போது நம்மளோட சித்தாந்தப்படி நம்மளுடைய ஸ்டைல் என்ன, நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் நடக்கும்போது சொல்லிவிடுவோம். சொல்லிட்டு தான் செய்கிறோம். சொல்லாமல் முதுகில் குத்துற பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. பிஜேபிக்காரனுக்கு முதுகில் குத்துற அந்த பழக்கம் வந்து கிடையவே கிடையாது. சொல்லிட்டு தான் செய்வோம். எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து இறங்கி தானமாக கூட கேட்டு வாங்குவோம், பணிவாக நடந்துப்போம். காரியம் நடக்கணுன்றதுக்காக வீரியம் முக்கியமாக, காரியம் முக்கியம்னா எங்களுக்கு காரியம் தான் முக்கியம். வீரியம்லாம் செகண்டு. எந்த இடத்துல வீரியம் காட்டணுமோ அதெல்லாம் காட்டுவோம். நமக்கு காரியம் தான் முக்கியம். அப்போ எங்கே இறங்கி போகணும், இதை வந்து பகவானே, அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே நமக்கு வந்து, அந்த பகவான் விஷ்ணுவே நமக்கு வந்து பல்வேறு விஷயங்களில் காமிச்சிருக்காரு வழிகாட்டியாக. அப்படி தான் நம்ம செயல்படணும். அப்போது எங்கே இறங்கி போகணுமா இறங்கி போகணும், எங்கே ஏறி போகணுமா ஏறி போகணும், யாரை ஏறி மிதிக்கணுமோ மிதிக்கணும், எங்கே வந்து அமைதியாக போகணுமோ அமைதியாக போகணும், எங்கே வாயை மூடிட்டு இருக்கணும் வாயை மூடிட்டு இருக்கணும், எங்கே வந்து வாயை திறந்து பேசணுமோ அங்கே பேசணும். இதெல்லாம் அரசியல் நுணுக்கங்கள், இதெல்லாம் ராஜ தந்திரங்கள், இதெல்லாம் வியூகங்கள். அப்போ இதெல்லாம் அமைக்கணும். இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களும் முன்னாடியே சொல்லிட்டோம் இப்படி நடக்க போகுதுன்னு. அப்போது கூட இருக்க கூட்டணி எல்லாரும் இப்போ திமுக இது கேள்வி கேட்குறாங்க. அதுதான் அண்ணா அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி வரைக்கும் கூடவே இருந்தீங்க, நல்லா தான் இருந்தீங்க. இப்போ திடீர்னு வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, வேல்முருகன் கேள்வி கேட்குறாரு, திருமாவண்ணன் கேள்வி கேட்குறாரு. இப்படியே ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டால் என்ன நடக்குது? கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஏன் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு அவங்க வந்து பயந்து போய் நிற்கிறாங்க திமுக. இதை நான் முன்கூட்டியே சொல்லும் போது திமுககாரங்க எத்தனை பேர் என் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த பழைய சேனலில் எத்தனை அமைச்சர்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு ஆளை நியமித்து பார்த்துருந்தாரு. இப்போ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது புரிஞ்சிக்க வேண்டாமா, தெரிஞ்சிக்க வேண்டாமா? ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணோம். என்ன? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோன்னு அன்பு சகோதரர் நடிகர் விஜய் அவர்களை ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அவர் கொண்டு வந்து நிறுத்தி அவர் வாயால் சொல்ல வச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு.
அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களும் ஒரு பெரிய நடிகர். அவர் கண்டிப்பாக 10%க்கு மேலே தான் ஓட்டு கண்டிப்பாக வருவார். அப்போது கூட்டணியாக நம்மலாம் சேரும்பொழுது ஆளாள் கிட்ட வந்து ஒரு 5% இருக்குது, 3%, 2%, 4%, 7%, 10% வச்சுக்கும் போது அதிமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் ஏற்கனவே 30% உள்ளவங்க. அவங்களாம் ஒன்றா சேரும்போது தேர்தலில் போலிங்கே வந்து 70% தான் வரும். அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா திமுக மட்டும் தனியாக போயிட்டா அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாதனால 5 வருடங்கள் ஆட்சி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதுனால பொதுவாகவே செல்வாக்கு இழந்துடும் ஒரு ஆளுங்கட்சி. அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி தனியாக நிற்கும் போது திமுக தனியாக விடப்படும் பொழுது மற்றவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அணியில் நின்னா நிச்சயமாக அங்கே 60% ஓட்டை வந்து வாங்கிடுவோம். போலிங்கே 70% தான் ஆகும். 70லேருந்து 75 அவ்வளோதான் வந்து போலிங்கே ஆகும் தேர்தலில். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 55லேருந்து 60% இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட பாஜகவோட கைகோர்க்குன்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் வந்து எனக்கு வந்து மோடி அவர்கள் நேரடியாக செந்தில் நீங்கள் வந்து கடிதம் எழுதுறதுக்கு பதிலாக நேரடியாக கூட்டணியை இணைக்கிற வேலை உங்கள்கிட்ட நான் பொறுப்பு கொடுக்குறேன். நீங்கள் போய் கூட்டணி பேசுங்க, யார் வேணால் சந்திங்க அப்படின்னு சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழக காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகையை சந்தித்து சில விஷயங்களை சொல்லி நம்ம மத்தியில் கூட சண்டை போட்டுக்கலாம். ஆனால் மாநிலத்தில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், நீங்கள் வாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்றது என்ன சொல்கிறது, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு சொன்னதை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு கழகங்கள் இல்லாத தமிழகம் தான். அதில் கூட கழகம்ன்றது திமுகவை தான் சொல்கிறோம், அதிமுக நாங்கள் வந்து அப்படி மீன் பண்ணலை. அதனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அகில இந்திய ரீதியில் காங்கிரஸ் வரதே எனக்கு பிடிக்கல. அப்போ தமிழ்நாட்டை கூட வந்துருங்க அப்படின்னு நானே கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக பாஜகவும் தமிழக காங்கிரஸையும் ஒன்றா சேர்த்து வைக்கிற வேலையை நான் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து எல்லாரும் எனக்கு அண்ணன் தம்பிங்க தான், எல்லாரும் மாமா மச்சான் தான், எல்லாரும் சித்தப்பா பெரியப்பா தான். அண்ணன் சீமான் எனக்கு எப்படி உறவோ எல்லாரையும் எனக்கு உறவு தான். எல்லாரையும் நான் வந்து நேசிக்கிறேன், யாரையும் நான் வெறுப்பு காட்டுறதில்லை. இப்போ நம்ம சித்தாந்தத்தை ஏற்று எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நம்ம மட்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு வாழை இலை போட்டு நம்ம மட்டுமே உட்காந்து சாப்பிடக்கூடாது. விருந்தினர்களும் உபசரிக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்கள் சொந்தக்காரங்கள்லாம் வரும்போது உபசரிக்கிற விருந்தோம்பல் அதித்தி தேவோ பவ, அதாவது நம்ம ஆட்சியிலையும் பாஜக கடைப்பிடிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.